வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் உருவாக்க படம் தான் ஈஸ்வரன். இந்த படம் வருகிற ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருநாள் ஸ்பெஷலாக இந்த படம் வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவலை எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு அடுத்ததா சிம்பு அவர்கள் நடிப்பில் மாநாடு படம் விறுவிறுப்பாக உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு அடுத்ததா சிம்பு அவர்கள் நடிப்பில் 10 தலை அப்படின்ற ஒரு படம் உருவாக இருக்கு. அந்த படத்தை ஸ்டுடியோ கிரி நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை இயக்குனர் ஒபுலி என் கிருஷ்ணன் இந்த படத்தை இயக்க இருக்காரு. இவர் ஆல்ரெடி ஏற்கனவே சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த ஜில்லுன்னு ஒரு காதல், ஆரி நடிப்பில் வெளிவந்திருந்த நெடுஞ்சாலை ஆகிய படங்களை இவர் இயக்கியிருக்காரு. தற்போது கன்னட மொழியில வெளிவந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான மஃப்டி படத்தோட ரீமேக் தான் இந்த ஒரு 10 தலை. இந்த படம் சம்பந்தமா சில தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 10 தலை படத்துல நம்ம சிம்பு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோடியா யாருமே இல்லை அப்படின்றது தான் கதைப்படி. ஸோ ஹீரோயினே கிடையாது இந்த படத்துல சிம்பு அவருக்கு. அப்படித்தான் மஃப்டி படத்தோட கதையே இருக்கு. கௌதம் கார்த்திக் ஸோ அவருக்கு ஃபேரா இந்த படத்துல நடிகை பிரியா பவானி சங்கர் நடிக்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சிம்புக்கு இந்த படத்துல ஃபேரா யாரும் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கதையை அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அடுத்ததா தற்போது இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த ஒரு 10 தலை படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சா. சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை எதிர்பார்க்கலாம். மேலும் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவரும் இந்த படத்தோட இயக்குனரான ஒபுலி என் கிருஷ்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸான நண்பர்கள். அதனால தான் ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதே போல இந்த ஒரு 10 தலை படத்துக்கும் இசைப்புயல் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படின்றத அடிச்சு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் வந்துட்டே இருக்கு.